இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைமண்ட்ஸ் அப்புறம் TFC CTF வந்து டைமண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் கிட்ட ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட் சம்திங் நைஸ் தட் பாசஸ் அவர் ஃபில்டர். ஸோ இது சேலஞ்ச் ஆர்டர் இதை நான் பேஸ் பண்ணும்போது ரைட் சம்திங் நைஸ் ஹியர் தட் பாசஸ் அவர் ரிஜெக்ட்ஸ். ஸோ உள்ள எனக்கு தெரிஞ்சு வெளியே சர்வக்குள்ள வந்து ஒரு பேட்டர்ன் ரிஜெக்ட்ஸ் பேட்டர்ன் எழுதியிருப்பாங்க, அதை நம்ம பைபாஸ் பண்ணுவோம். ஸோ நான் சும்மா AST அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது அப்படியே என்ன கொடுக்கணும், இது பிரிண்ட் ஆகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு SSTI இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ 7*7 அப்படின்னு கொடுக்குறேன். தட் இஸ் ஃபேர் அவே ஃப்ரம் நைஸ். ஓகே, ஸோ நம்பர்ஸ் கொடுக்கலாம், பிரிண்ட் ஆகுது. ஸோ ஏதாச்சும் கேரக்டர்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே, ஸோ ஒன்லி நம்பர்ஸும் இது மட்டும்தான், நம்பர்ஸும் ஆல்ஃபபெட்ஸ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுது. மற்ற இது கொடுத்தாலும் இது வந்து இது பண்ணிடுது. ஸோ நம்ம இதை பார்க்கலாம், எப்படி ரிக்வஸ்ட் பாஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். 1 2 3 ASன்னு ஒரு இன்புட் கொடுக்குறேன். ரிக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் பேர் வந்து இன்புட் ஈக்குவல் டு 1 2 3 ASன்னு தான் இதில் வந்து பாஸ் ஆகுது. ஸோ ஆக்சுவலாக ரூபியில் வந்துட்டு ரிஜெக்ட்ஸை வந்து நம்மளால் பைபாஸ் பண்ண முடியும். இப்போ எப்படின்னா, இப்போ நான் எடிட் அண்ட் ரீசன் கொடுக்குறேன். ஸோ 1 2 3 ASக்கு நான் நியூ லைனில் போயிட்டு இதே இன்புட் ஒரே ஒரு பேராமீட்டருக்கு நான் நியூ லைன் கொடுத்து, அதாவது இந்த இடம் ஃபுல்லாக எம்டி, ஓகேங்களா, இந்த இடம் ஃபுல்லாக எம்டி. ஸோ இங்கே வந்து நான் நியூ லைனில் இப்போ நான் வந்துட்டு கேரக்டர்ஸ்லாம் கொடுக்குறேன். ஸோ இது பிரிண்ட் ஆகும் நான் வைக்கிறேன். 200 ஓப்பன் இன் நியூ டேப் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேரக்டர் எல்லாமே போட்டாங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ ரூபியோட SSTI வந்து நம்ம ட்ரை பண்ணோம். ரூபியோட SSTI எப்படி நம்ம ட்ரை பண்ணோம்னா, எடிட் அண்ட் ரீசென்ட்டு வந்துட்டு பர்சன்டேஜ் 7*7 கொடுத்துட்டு பர்சன்டேஜ் இப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களா, ஈக்குவல் டு சென்ட் கொடுக்குறேன். 400 ரெஸ்பான்ஸ் என்ன வருது, இன்வேலிட் என்கோடிங். ஓகே, URL என்கோட் பண்ணி சென்ட் பண்ணி பார்க்கலாம். வைக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் போய்ட்டு ரூபியோட SSTI பேலோட் எடுத்தேன். ரூபி SSTI பேலோட்ஸ் கண்ட்ரோலர்ஸ் பேசிக் இன்ஜெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஓகே, ஃபைல் டாட் ஓப்பன் இப்படி தான் இருக்குது. டேரெக்டாக ஃபைலை ஓப்பன் பண்ணுறது. ஓகே, ஃபைல் டாட் ஓப்பன் etc பாஸ்வேர்ட். ஓகே, இதை நான் காப்பி பண்ணி ஃபஸ்ட்டு நான் URL என்கோட் பண்ணிக்கிறேன். என்கோடஸ் URL சாரி இப்படி பண்ணக்கூடாது. இதை நான் காப்பி பண்ணி URL இதுதான் வந்துட்டு இது. ஸோ நான் இப்போ வந்து நான் கொடுக்குறேன் எடிட் அண்ட் ரீசென்ட்டு கீழே வந்து நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ 200 வருது. ஓப்பன் இன் நியூ டேப். நமக்கு வந்து ETC பாஸ்வேர்ட் ஃபைல் வந்து ரீட் ஆயிடுச்சு. ஸோ இது கன்ஃபார்ம் SSTIன்னு நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து ETC பாஸ்வேர்ட் ஃபைல் வந்து ரீட் பண்ணிட்டோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரைட் சம்திங் நைஸ் தட் பாசஸ் ஆர் ஃபில்டர். இப்போ நம்ம வந்து ஃபில்டரை வந்து இது பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ளாகை தான் எடுக்கணும். ஸோ ஃப்ளாகுக்கு வந்து பார்த்தோம்னா இப்போ இதை நான் டிகோட் பண்ணிக்கிறேன். ஃப்ளாக் வந்து ஃபைல் டாட் ஓப்பன் etc/password. ஸோ இதை எடுத்துகிட்டு நான் சும்மா, ஆனால் என்ன ஃபைல் நேம்னு எனக்கு தெரியாது, நான் சும்மா flag.txt நான் கொடுக்குறேன். இப்போ நான் இதை என்கோட் பண்ணி Ctrl+C மறுபடியும் நான் வந்துட்டு ரீசென்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு Ctrl+V இப்போ நான் கொடுக்குறேன். 200 வருது. நான் வந்து ஓப்பன் நியூ டேப். அவ்வளோதான். flag.txtல தான் இருந்திருக்கு அந்த ஃபைலு, இந்த ஃப்ளாக். ஸோ நம்மளால் இப்போ இதை வச்சு ரீட் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் இட்.